ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது இப்போ ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா? ஊருக்கு போயிருந்தப்போ மாமியார் வீட்டில், அம்மா வீட்டில் ஒரு 2 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது ஊரில் இருந்தப்போ. அன்றைக்கி காலையில் வீட்டிலேருந்து ஒரு 5 மணி போலலாம் கிளம்பி நானும் என்னோடய ஹஸ்பண்டு 2 பேரும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் சூரிய பகவான் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். சூரியனார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஊருக்கு எப்போ வந்தாலுமே சாதனாப்பா வந்து மேக்ஸிமம் வந்து சூரியனார் கோயில், அதுக்கு பக்கத்தில் வந்து கஞ்சனூரில் வந்து சுக்கிரன் ஸ்தலம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கதிராமங்கலம், இந்த 3 கோயிலுமே வந்து எப்போதுமே நாங்கள் போயிட்டு வருவோம். லாஸ்ட் டைம் பொங்கலுக்கு வந்திருந்தப்போ வந்து போகிறதுக்கு முடியல. அதனால் இந்த டைம் வந்து கண்டிப்பாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதேபோல் காலையிலே வந்து ஒரு 6 மணி போலலாம் கோயிலுக்கு வந்துட்டோம். அப்புறம் நியூ சப்ஸ்கிரைபர்ஸை வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய சொந்த ஊர் என்னன்னு வந்து கேட்டிருக்கீங்க. என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமன்னார் கோயிலுங்கிற ஊரில் தான் நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். இந்த கோயில்கள் எல்லாமே வந்து கும்பகோணம் சுற்றி இருக்குது. இந்த நவகிரகங்கள் கோயில் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். கும்பகோணம் சுற்றி 9 நவகிரகங்கள் கோயில், நவகிரகங்களுக்கும் தனித்தனி கோயில்கள் வந்து இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு 2 கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு சூரியனார் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். அதுதான் ஃபஸ்ட்டு பக்கம் எங்களுக்கு. இன்றைக்கி போன 2 கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேக வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்குது. அதனால் வந்து இந்த சூரியனார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா, நவகிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதி வந்து இருக்கும். இப்போ வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால எல்லா சுவாமியும் வந்து ஒரே இடத்துல வச்சு தான் வந்து தீபார்த்தனை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. வந்ததுமே சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டோம். காலையிலே கிளம்புனதுனால ரொம்ப பசி வேறங்க. அதனால் வந்து புளி சாதமும், சாதனாவுக்கு வந்து அல்வானா ரொம்ப பிடிக்கும். இங்கே அல்வா வந்து வச்சுருந்தாங்க. அவளுக்கு அல்வா வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அங்கேயே வந்து கோயிலே வந்து வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் கிளம்பி பக்கத்தில் கஞ்சனூர் சுக்கிரன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். சூரியனார் கோயிலுக்கும் கஞ்சனூர் சுக்கிரன் கோயிலுக்கும் வந்து ஒரு 15 நிமிஷம் தாங்க ட்ராவலு, பக்கம்தான். அங்கேருந்து வந்து கதிராமங்கலமும் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் ட்ராவலு. ஒரே லைன்லேயே இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த 3 கோயிலும் வந்து ஒரே நாளில் போயிட்டு வர மாரி வந்து நாங்கள் பிளான் பண்ணிப்போம். மேக்ஸிமம் கும்பகோணம் சுற்றி இருக்கிற எல்லா நவகிரக கோயிலுக்கும் சாதனாப்பா போயிட்டு வந்துட்டாங்க. நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் 2 இல்லை 3 கோயிலுக்கு வந்து இன்னும் போகலை. மெயினாக சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து இன்னும் போகலை. அப்புறம் ஆலங்குடி குரு ஸ்தலம் அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. பக்கமாக தான் இருக்குது நமக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அங்கே இன்னும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. இப்போ பார்க்குறது சுக்கிரன் ஸ்தலம். இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேக வேலைகள் நடந்துகிட்ருக்கனால மூலவர் சன்னதி எல்லாமே வந்து க்ளோஸில் தான் இருக்குது. சுக்கிரனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா, தீபாதாரனாலாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி போன 3 கோயிலுமே வந்து தீப வழிபாடு தான் வந்து பண்ணியிருந்தோம். அர்ச்சனைலாம் வந்து பண்ணலை. ஐயர் பாடுறது, அவருடைய வாய்ஸு நல்லா கணீர்னு கேட்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் லைட்டாக வீடியோ எடுத்திருந்தது. எங்களுக்கு எப்போதுமே வந்து இவங்களுக்கு லீவ் கிடைக்கும்போது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் வெளியில் வந்து அந்த சுற்றுலாலாம் சுற்றி பார்க்குறத விட இந்தமாரி கோயிலுக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் அதிகமாக வந்து விரும்புவோம். மற்ற இடங்களில் போய் அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறத விட அதில் கிடைக்கிற சந்தோஷத்தோட எங்களுக்கு இந்தமாரி பழமையான கோயில்கள், இதுமாரி நிறைய கோயில்கள் வந்து போய் பார்க்குறதுல தாங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மன நிம்மதியாக வந்து இருக்கும். வெளியில் எங்கே கிளம்பணும், எங்கேயாவது சுற்றி பார்க்கலான்ட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ணாலே அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கோயில் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். ஏதாவது பழமையான கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு இதுதான் வந்து பிடிச்சிருக்குது. அதனால தான் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சமானதை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, கதிராமங்கலம் வனதுர்க்கை கோயில் இது. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7:45. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அப்போ தான் வந்து கோயிலே வந்து ஓப்பன் பண்ணாங்க. உள்ளே வந்து மூலவர் சன்னதி வந்து இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல. இன்னும் ஐயர் வரல. சரி, அவங்க 8 மணிக்கு மேலே தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. கடையும் வந்து எந்த கடையும் ஓப்பனில் இல்லாமல் இருந்தது. கோயில் மெயின் டோர் மட்டும் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்குள்ளே போய் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கோயில் இதுக்கு
முன்னாடி, அதாவது நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கிறேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் இப்போ வந்து புதுசாக அந்த ஸ்டெதஸ்கோப் வந்து ஃப்ரேம் பண்ணி நிறைய பேர் வந்து மாட்டியிருக்கிறாங்க. நீட்டு தேர்வில் வந்து பாஸ் ஆனவங்க, உடனே டாக்டர் சீட்டு கிடச்சவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க, முடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இதுமாரி ஸ்டெதஸ்கோப் வந்து அவங்களுடைய இது நேம்லாம் போட்டு ஃப்ரேம் பண்ணி வந்து மாட்டி விட்டுருக்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்போ தான் இந்தமாரி வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை இங்கே வந்து போயிட்டு வந்தால் டாக்டர் சீட்டு வந்து கிடைக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்குது. நானும் வேண்டுதல் வச்சுருக்கிறேன். கூடிய சீக்கிரம் அதுவும் நிறைவேறும் தான் வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு வந்து இருக்கிறேன். கோயிலில் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் போட்டுட்டு வெளியில் வரும்போது இங்கே வந்து ரொம்ப அமைதியாக காடு மாரி தாங்க இருக்கும். நிறைய வந்து மயில் இருந்தது. இங்கே இந்த கதிராமங்கலம் உள்ளே வந்ததுமே இந்த கோயிலுக்குள்ளே சுற்றி நிறைய மயில் தாங்க இருந்தது. நான் சும்மா லைட்டாக மட்டும் அது வீடியோ எடுத்திருந்தேன். மயில் கத்துற சத்தம் கேட்டுகிட்டே இருந்ததுங்க. கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. நாங்கள் தான் முதல் நாளாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புனோம். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10:30 மணி போல் ஆயிடுச்சு. அன்றைக்கி பொழுது அப்படி தான் வந்து போச்சுங்க. இப்போ பார்க்குறது அடுத்த நாள் சண்டே இன்றைக்கி வந்து எடுத்தது. அன்றைக்கி காலையில் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு மதிய சமையலையும் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. கிச்சனில் நின்று சமைக்கவே முடியல. ஒரு 11 மணிக்கு மேலெலாம் கிச்சனில் நிற்கவே முடியல. அதனால் 11 மணிக்குள்ளேயே மதிய சமையல் வேலையை வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி மாமா வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் மட்டன்லாம் சாப்பிட மாட்டிங்களா, மட்டன்லாம் எடுக்கவே மாட்டிங்களா அப்படின்ட்டு. இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மட்டன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரியாக வந்து சக்கையாக இருக்கிற மாரி இருக்கும். அந்த கவுச்சி வடை அடிக்கிற மாரி இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். இங்கே ஊருக்கு வந்தால் போனால் தாங்க மட்டன் சாப்பிட்றது. இங்கே ஊரில் அந்த மட்டன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மாமா அன்றைக்கி இளங்கட்டு கறியாகவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தேன். மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு உடனே அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்புறேன். மட்டன் கிரேவி வந்து இன்றைக்கி வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய், சோம்பு, கசகசா இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கிறது. அதுக்கப்புறமா தான் வந்து வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கிட்டு கிரேவி வந்து ரெடி பண்ணேன். இந்தமாரி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்தமாரி பண்ணால் தான் வந்து பிடிக்குது. சமையல் செய்கிறது எல்லாமே டீட்டெயிலாலாம் நான் வீடியோ வந்து எடுக்கலை. சும்மா லைட்டாக தான் வந்து காமிச்சிருக்கிறேன். ஏன்னா கிச்சனில் வந்து அந்தளவுக்கு லைட்டிங் சரியில்லை. நம்மளோட ஃபோன் அதுக்கு மேலே வந்து இது குவாலிட்டிலாம் நல்லா இருக்காது. அதனால் வந்து டீட்டெயிலாலாம் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கலை. மட்டனை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பும், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் சேர்த்துப்பேன். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு இன்றைக்கி தட்டிட்டு தான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். லைட்டாக அது வந்து வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறமா கழனி தண்ணி சேர்த்து ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிரேவி வந்து கூட்டி வைப்பேன். இன்றைக்கி அப்படி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வதக்கி வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு தான் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே வந்து மட்டனும் வெந்துடும். சமையலை கடகடன்னு வந்து முடிச்சுட்டு மேலே வந்துட்டேங்க. உண்மையிலே வந்து சுத்தமாக கிச்சனில் நின்று சமைக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்துட்டேன். மாமா இடையில வந்து பார்த்திங்கன்னா நுங்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பசங்களுக்கு நுங்குனா ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்துட்டாலே பசங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ மாமா வந்து எல்லாமே வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ஐஸ்கிரீமு, இந்த நுங்கு, பலாப்பழம், அதுக்கப்புறம் வந்து தயிர் பாக்கெட்டு அந்த டப்பியாக வாங்கி வந்து வச்சுருவாங்க. பசங்க தயிர்னா விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு. பசங்க வந்து இந்த ஒரு 3 நாளுமே நல்லா இங்கே அத்தை வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அன்றைக்கி மதியம் அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போலலாம் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். சாதனா இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. அப்புறம் நாளையிலேருந்து அவங்க ஆஃபீஸ் போகணுங்கிறனால எங்களை கொண்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. சரி, அவங்க போகும்போது கொஞ்சம் லக்கேஜெலாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அது வந்த உடனே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுலாம் வந்து அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா கிட்ட வந்து இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லார் வீட்லேயுமே பண்ணுறது தான் இந்த வத்தல், மோர் மிளகாய், கொத்தரங்கு வத்தல், வடகம் போடுறது இதெல்லாம் மாரியெல்லாம் வந்து போடுவாங்க. அம்மாவும் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த கஞ்சி வத்தல் மட்டும் வந்து போதும், வேறு எதுவும் வேண்டான்னு வந்து சொல்லியிருந்தேன். அது அப்புறம் வடகம்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதுமாரி மாமியார் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அங்கேருந்து வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்திருந்தேன். அங்கே பேக் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியல, டைமும் இல்லை. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஊர்லேருந்து நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருந்தேன் மாமியார் வீட்டிலேருந்து, அம்மா வீட்டிலேருந்து அதெல்லாமே வந்து நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அதை நான் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். வாயில் போட்டு வச்சிருந்தால வாயை ஒதுக்கி தள்ளி அந்த மாடி பண்ணிட்டு அதனால சேரை போட்டு யார் இவன் விழுந்துட்டானா? இவன் விழுந்துட்டானா? நீ விழுந்தியா? உள்ள ஒத்துறான் வாயை அப்படி சுருட்டி விட்டு இது மேலே சேரை போட்டு உட்காந்து
மெலிசா இருக்குல்ல, அதனால நொறுங்கிடுச்சு. கவர புடியம்மா. போதும் போதும் போதும். போதுமா? எல்லாம் எனக்கு தானா? சரி சரி. போதுமா மா? போதும். சின்ன கேரி அங்க சொன்னல. டேய் அதெல்லாம் வேணும். அது என்னத்த? இது மொத்தமா இருக்கு, இது மெலிசா இருக்கு. இது மெலிசா இருக்கு, அது மொத்தமா இருக்கு. காட்ட போறேன். நான் வத்தடே திங்க மாட்டேன். நானும் அவர் மட்டும்தான். தம்பி சாப்பிட மாட்டேன், அவரும் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் அதுக்கு அதே எல்லாம் கொஞ்சம் அழிக்கும். இது காலி ஆயிடுச்சுன்னா வந்து வேணா எடுத்துக்கலாம். அப்புறமா போன வருஷம் போட்டவர்கிட்ட அந்த சுதேசம் படம் வச்சுருக்கோம் தெரியுமா? அதில் நிறையா பேர் இருக்குது. முக்காதாவது இருக்காது. மறந்தே போச்சு. இதுதான் காசு வருது, அவ்வளோதான். இந்த இது தனியாக வச்சுக்கிறியா? ஊர்லேருந்து வரும்போது வெறும் இந்த துணிப்பை மட்டும் தாங்க வந்து தூக்கிட்டு வருவேன். எங்கள் அம்மா வீட்டும் சரி, மாமா வீட்டிலேருந்து கிளம்பும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 2 கட்டைப்பையோடு தான் வந்து எப்போதுமே ஊருக்கு வருவேன். அப்படி வந்தால் தாங்க மனசுக்கு என்னமோ நிம்மதியாக இருக்கிற மாரி இருக்குது. ஏதாவது அம்மா வீட்டிலேருந்து சரி, மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி இந்த சம்மரில் போட்டு வச்சுருந்த அந்த வத்தல் ஐட்டம் மாமியார் வீட்டிலேருந்து நிறைய திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை என்ன எடுத்துகிட்டு வந்தேங்கெல்லாம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். எல்லாமே பேக் பண்ணி சாதனா பாயிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நாம் வேஸ்ட்டாக வந்து லக்கேஜ் தூக்கிட்டு போகணுமேன்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் நான் வந்து அம்மா வீட்டில் ஒரு 5 நாள் கிட்ட வந்து இருந்தேங்க. அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு அம்மா வீட்டில் வந்து பெருசாக ரொம்ப விலாகில் வந்து நான் ஷூட் பண்ணலை. எடுத்தது வரைக்கும் சும்மா லைட்டாக வந்து நான் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.